எவ்வளோ கஷ்டம் தான் நினச்சி பாருங்க. ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து வாட்டி பாடி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்க டென்ஷனு படப்படப்பெல்லாம் ஓடிடுமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுதல் வேதம் சொல்லுது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையா? உங்கள் மூத்த முப்பாட்டி யாரு? மிரியாம். எப்படி பாடினாங்க சொல்லுங்களேன். பைபிள் படிச்சிருக்கீங்களா? நான் படித்ததே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன். பைபிள் படிக்கிறது பிரச்சனை இல்லை, டெய்லி படிக்கிறது ஜோமன் பிரச்சனை இல்லை. நம்ம இருதயத்தில் வாழ்கிற வாழ்க்கையில தான் பைபிளை நம்ம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மிரியாம் பாட்டி தெரியுமா? மிரியாம் பாட்டி எப்படி பாடினாங்க? அந்த வசனத்தை எழுத வாசிங்களேன். செங்கடலை ஆண்டவர் பிளந்ததுக்கு அப்புறம், செங்கடலை ஆண்டவர் பிளந்ததுக்கு அப்புறம் மிரியாம் தான் பாடுறா. ஆரோன் பாடல, மோசே பாடல. நல்லா புரிஞ்சுக்க. எகிப்திலிருந்து விடுதலாகி போகும்போது எதிரிகளை கர்த்தர் சங்கரிச்சு கர்த்தருடைய பிள்ளைகளை கடலின் நடுவே நடக்க பண்ணி அக்கறைக்கு கொண்டு போன உடனே ஒரு பெண் தான் எழுந்து பாடுறா. எவ்வளவு தைரியம் வேணும். அல்லேலூயா. சொல்லுங்கன்னு சொல்லலாம். தெபோரா தெரியுமா? தெபோரா ஆம்பளைங்களே யுத்தத்துக்கு பயந்த காலத்துல ஒரு தெபோரா எழுதி நிற்க, அக்கா நீ முன்னாடி நின்று நாங்க உங்க பின்னாடி நிற்கணும்னு சொல்றான். போறதுக்கு ஆம்பளைக்கு என்ன இல்லை? தைரியம். அதுதான் மெயின். இல்லையா? இன்னைக்கு என்ன உங்க சப்ஜெக்ட் தான். எல்லா சகோதர சகோதரிகளை பத்தி தான். வேதத்துல உயர்வான இடங்களை பிடித்த, உன்னதமான ஸ்தானங்களில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளை குறித்து, அன்னையர்களை குறித்து அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டை கொஞ்சம் வாசிங்க. நான் அதை நோட் பண்ணலை, நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. வாசிங்க. கர்த்தர் மகிமையாக விட்டு சிறந்தான் இருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு புது பாட்டை பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும், அப்பொழுது மோசே என்ன சொல்லியிருக்கு? அது தெளிவாக நிறுத்தி வாசிங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்புறம் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரையும் குதிரை வீரனையும் யுத்த வீரனையும் எல்லா சேனைகளையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. ஒரு பாட்டி சொல்லிச்சான், முழங்கால் அளவு தண்ணி தான் செங்கடல் இருக்குமா, அந்த முழங்கால் அளவு தண்ணியிலே மொத்த சேனை கர்த்தர் அழிச்சிட்டாருன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. அவர் வல்லவர் தான். அவருக்கு நிறைய தண்ணி இருக்கணும். இப்போ அவர் நிறுத்தினா அந்த மூச்சு நின்று போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீங்கள் முன்னாடி வாசிக்கணும். அது ஆக்சுவலாக அது மிரியாம் தான் பாடின பாட்டு. வாசிங்க, கரெக்டாக வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள். பாத்தீங்களா? ட்ரம் இருக்குல்ல, ட்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ட்ரம். தம்புரை எடுத்து சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் பாத்தீங்களா? மிரியாம் பிரதித்திரமாக பாத்தீங்க. அப்ப இது யாரு பாடின பாட்டு சொல்லுங்க? மிரியாம் எழுப்பி பாடுறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது பாட்டு, வரி கிடையாது, வசனம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் எதிரியை வீழ்த்தினார்னு சொல்லி சந்தோஷமா ஒரு அழகான வரிகளை எழுதி மிரியாம் பாடவும், தம்புர் அடிச்சுட்டு ஆடிட்டே பாடவும், பின்னாடி இஸ்ரவேல் புத்திரர், மோசே, திரள் சேனைகள் எல்லாரும் சேர்ந்து செங்கடலை தாண்டோன்னு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாம் பாடணும். புது புது பாட்டை எழுதி பாடுங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எழுத தெரியுதோ ராகம் போட தெரியுதோ, நம்ம போடுறதுதான் டியூனு, நம்ம பாடுறதுதான் பாட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெக்கார்ட் பண்ணி வெளியிடணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. சர்ச்சில் பாடலாம், வீட்டில் பாடலாம், காணிக்கப்பட்ட முன்னாடி பாடுங்க புது பாட்டை. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அப்புறம் பார்த்த முதல் இஸ்ரவேல் வம்சத்திலே எகிப்திலிருந்து கிளம்பும் போது முத ஒரு பெண்மணி பாடலை எழுதி பாடுகிறார் என்று சொன்னான். அது மோசேயின் சகோதரியாகிய மிரியாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே செய்யாத முத ஒரு பெண்மணி செய்தால். இதுல நீங்களாம் சந்தோஷப்பட்டு கைத்தட்டிடணும்னு சொல்லாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்தார். தெபோராவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். இன்னொன்று சிசேரா தானே, சுத்தியில் அடிச்சு மண்டையில் அடிப்பாளம்மா. யாரும் அது
நீங்க வாசிக்க வேணாம், சொல்லுங்க யார் அது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எடுத்து வாசிக்க வேணாம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர்மா? இல்ல யாகி யாகி பாத்தீங்களா? இது யாரா செய்வாங்க? கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா ஒருத்த சதி திட்டம் தீட்டுறானவன வீட்டுல நல்லபடியா கூப்பிட்டு அவன் பாரு தப்பிச்சோம் கலைச்சோம்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து இருக்கவும், ராஜாவே குடிங்கப்பா, சாப்பிடுங்க, பூசிங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க, தூங்க வச்சுட்டு ஒரு சுத்தியில எடுத்து வச்சு நடுமலையில் நச்சு நடிச்ச. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? அதாவது சில காரியங்கள் எடுத்த உடனே பட்டன் செஞ்சிடக்கூடாது. புலி வந்து பதுங்குதுன்னு எதுக்காக? பாயுதற்கு. இந்த பெண்மணி அழகா பதுகிறார். பதுங்கி சரியான நேரத்தில் அடிச்சு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. வேதத்துல சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பெண்கள் சாதித்தவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, டாபிக்கு வருவோமா? சரி, ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்துல கூறப்படுகிற வார்த்தைகள் அத்தனையும் ஆவியானவருக்கும் பைபிளுக்கும் சொந்தமானவை. அல்லேலூயா. யாரை காயப்படுத்தவோ இல்ல பிதுமனதோ அல்ல. கொடுத்தோம்ங்களா? இது என்னோட சொந்த கருத்து கிடையாது. அல்லேலூயா. ஸோ எல்லாம் நம்மை வழி நடத்தவும் சீர்படுத்தும் ஆண்டவர் பேசுவாராக. வேதத்தை எடுத்துக்கணும், வாசிங்க. பிரசங்கி 12:13 வாசிப்போம். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. இன்னைக்கு வசனம், ஆதார வசனம் இந்த வசனம் தான். அல்லேலூயா. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக. அப்ப நான் முடிச்சிடலாமாங்க? சொல்லுங்க. காரியத்தின் கடைத்தொகைக்கு வருவோமாக. பிரசங்கி பாருங்க, ஞானம் முக்தி எல்லாம் வாழ்ந்து எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு கடைசி வசனத்தில் சொல்றாப்புல, காரியத்தின் கடைத்தொகையை சொல்றேன், எல்லாம் மாயே, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள், எல்லா மனுஷர் மேலும். எல்லா மனுஷர்னா ஹிந்துஸை குறிக்கும், இஸ்லாமியர்களை குறிக்கும், கிறிஸ்தவர்களை குறிக்கும், புத்த மதத்தை சேர்ந்த இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர் மேலும் விழுந்த ஒரு கடமை என்னன்னா, தேவனுக்கு, கர்த்தருக்கு, அந்த இறைவனுக்கு எல்லாம் செய்ய வல்ல ஆண்டவருக்கு பயப்படுவது மட்டும்தான் இந்த பூமியில மனுஷன் செய்யற ஒரு வெளியேறப்பட்ட காரியம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழுகிறோம்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கற்பனை பழைய ஏற்பாட்டுல 10 கற்பனை உண்டு. அல்லேலூயா. ஸோ நாங்கள் 7th grade விஷயனால எப்போது எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த 10 தான் பிரதான கட்டளை. அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஒன்று தான், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணி. அன்னையர் தினங்கனால இன்னைக்கு நம்ம இந்த சப்ஜெக்ட் தாயை பற்றி பேசுவோம். தந்தை தினம் ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் சித்தமா அன்னைக்கு சண்டேவா இருந்துச்சுன்னா அதை குறித்து பேசணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 10 கட்டளை எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. கனம் பண்ணணும். கனம்னா மரியாதையாக அவர்களை நடத்தணும். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க செய்த தவறு பேரண்ட்ஸை கைவிடுறாங்க கடைசி காலத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்கங்க. தான் முடிவு பண்ணி திருமணம் பண்ண பிடிச்சதுன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டா போதும், தனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். பெற்றோர்களை உதறி தள்ளுகிற ஒரு காலத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒரு கிறிஸ்தவனுக்கு, பைபிள் படித்தவனுக்கு தெரிந்த காரியம் உலகத்தாருக்கே தெரியுது இல்லையா? திருக்குறள் அழகா சொல்லியிருக்கும். இப்போ அறநெறி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வேதத்தை தெரிந்த நமக்கு ஒரு பெற்றவும் தாயையும் ஒரு தகப்பனையும் ஒரு மரியாதையாக கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள மதிக்கணும். மதிக்கணும்னா அவங்கள அம்போன்னு விட்டக்கூடாது. கடைசி காலத்தில் நம்ம கூட இருந்து அவங்க கடமையை அவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். பயத்தில் 1, 10ல் 1. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே அப்பா அம்மாலாம் கனம் பண்ணுவேன்னு சொல்லிங்க? வாலிபர்கள்
அவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்குவேன், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன், தூக்குங்களேன். கொஞ்சம் டவுட்டு தான், வரப்போகிற பொண்டாட்டியை பொறுத்துக்குப்பா. எங்கள் அப்பாவை கவனிக்க விடுவாளோ, எங்கள் அம்மாவை கவனிக்க விடுவாளோ, அது மாதிரி வரப்போகிற புருஷனை பொறுத்து இருக்குப்பா. அதெல்லாம் இப்போ கல்யாணம் வாங்கி காவல நிம்மதியாக இருக்கேன். அதனால இப்போ அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. விஷயம் நிறைய இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, குடும்பத்துல மருமக வந்துட்டா மருமக தான் எல்லா வேலையும் செய்யணும், அப்படிதானே? ஐயோ, நான் உங்களை சொல்லல, நான் என் மைண்ட்ல நினைச்சிருக்கு எங்க ஃபேமிலி, என் ஒய்ஃப் இருக்கல, என் தங்கச்சிலாம் வந்துட்டேன்னா அவ தான் செய்வா. அது கடமை தான். ஏன்னா எங்க அம்மா தவறிட்டு அம்மா ஸ்தானத்துல அவருக்கு தாய்மா இருக்கனால செஞ்சுட்டு போகுது எனக்கு அவளுக்கு. அதே தங்கச்சி எனக்கு குறை சொல்ல மாட்டேன், கூட வந்து சின்ன சின்ன செஞ்சு கொடுப்பா. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, பெற்றவங்க வந்து கண்ணு முன்னாடி பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆனா இங்க கஷ்டப்பட்டாதான் நீங்க போற இடத்துல என்ன செய்ய முடியும்? நல்லா இருக்குங்களா? அங்கேயும் கஷ்டம் தான் படுறது. இங்கேயே செஞ்சு பழகிட்டேன்னா போற இடத்துல ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. எங்க அம்மா இன்னைக்கு இல்லை, நினைச்சு பாக்குறேன். சின்ன வயசுல தங்கச்சி திட்டி திட்டி வேலை வாங்குவாங்க. எனக்கு நல்லா தெரியும். அண்ணங்கிறதுனால நான் அதிகமாக வேலை செய்ய மாட்டேன். கடைக்கு போனேன், தம்பி போவான், எல்லாம் போங்க தங்கச்சின்னா அப்படியே இருக்கிறோம் பார்த்துக்கங்க. ஆனால் எல்லாம் உணர்வேன், அந்த பொறுப்பு உண்டு. இப்போ பாருங்க, எங்கள் தங்கச்சி திட்டி 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 வேலை செய்வேன். ஆனால் கடைசியில் எப்போ ரிலைஸ் பண்ண தெரியுமா? எங்கள் அம்மா வாலிபத்தில் நாங்கள் 4 பேர் இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டு. அப்போ தான் நான் அதை உணர்ந்தேன். நினைச்சதெல்லாம் கால் வலியோட சுகர் இருக்கும், கடைக்கு போய் இப்போ எனக்கு வாங்கிட்டு போ, வந்து செஞ்சு கொடு அப்படின்னு ரொம்ப அடிச்சிருக்கேன். நான் அல்லேலூயா. செய்யக்கூடாதுதான் செஞ்சுருக்கேன். ஆனால் இருக்கும்போது தெரிஞ்ச அருமை. கடைசி காலத்தில் 2 நாளைக்கு முன்னாடி எம்மா ஹாஸ்பிட்டலேருந்து வரேன், இன்றைக்கா நீ சமைச்சு கொடுமா அப்படின்னு. எங்கள் பாட்டி தான் 10 நாள்லேருந்து சமைச்சது. அவ்வளோ ருசியாக செஞ்சு கொடுப்போம், எந்த டைம்னாலும் செஞ்சு கொடுப்போம். நல்லா வாழ்ந்தோம். ஒரு நல்ல வீடு சுற்றி அழகான தேக்கு மரங்கள், கொய்யா மரம், மாமரம், நல்ல வாழ்க்கை கோல்பட்டியில் இருந்துச்சு. மேலே ஷெட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு 40 பேர் வந்தாங்க. அப்போவே ஒரு நல்ல ஊழி. எங்கள் அம்மா இருந்தால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே மாட்டோம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு பெண்மணி பேக் போன இருந்தனால எங்கள் அப்பாவோட வளர்ச்சியில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2001 அந்த ஒரு நல்ல ஒரு வீடு தந்து, ஒரு நல்ல ஒரு வாகனத்தை தந்து ஆசீர்வதிச்சார். ஏன் சொல்கிறோன்னா, அந்த தாயோட இது. அல்லேலூயா. எங்கள் அம்மா சும்மா இருக்காது, எப்போ பார்த்தாலும் நோட்டை எடுத்து வசனத்தை எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்களேன், முன்மாதிரியே இருப்பாங்க. அல்லேலூயா. ஃபேமிலி ப்ரேயர் கட்டாயம் நாங்கள் பண்ணுவோம். பாருங்க, பண்ண வச்சிருவாங்க. அப்பா வந்துட்டேன்னா கதவை திறக்கணும், ஓடி டக்கு டக்குன்னு அமைன்னு போட்டு போய். ஏன் சொல்றேன், அதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன். அந்த எங்களை அப்படியே நடத்துனாங்க. வசனத்துலையும் வசனம் சொல்றதுலையும் சத்தியத்திலையும் நடத்துறதுனால இன்னைக்கு நாங்கள் 3 பசங்க பொண்ணு சத்தியத்தில் ஆண்டு கிருபையில 4 பேரும் ஆராதிக்கிறோம். கெட்ட பழக்கம், குடி பழக்கம் கிடையாது, சிகரெட் பழக்கம் கிடையாது. அந்த கிருபையில ஏதோ கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. ரொம்ப நீதிமான் நான் சொல்லிக்கிறோம்ல, கர்த்தர் கிருபையில எங்களை அப்படி நடத்துற. இன்னைக்கு அவங்க இல்லை, இன்னைக்கு இருந்ததான் சந்தோஷம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய் மாதிரி ஜெபாலாம் கூட இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்து இன்னைக்கு ஆண்டவருக்கு கிருபையா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெண்மணியோட கடின உழைப்பு இருக்கு. ஏன் என் தங்கச்சி திட்டி திட்டி வேலை செய்யறதுனால எங்க அம்மா தவறுன போது தெரியல. அவ என்ன பண்றா, சமைக்க தெரியும். அப்பவே +2 படிக்கும் போது பப்ளிக் எழுத முடியாது. எழுதுக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அழுகையோட போய் எழுதுனா நல்ல மார்க்ஸ் எடுத்தா அந்த கிருபையில நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எங்க அம்மா திட்டினதுனால அவள் அழுதுட்டே வேலை செஞ்சாலும் பின்னால் அவளுக்கு சமைக்க தெரியாத ஒரு கஷ்டம். நீங்க யூடியூப் வந்துட்டாலும் பார்த்து கற்றுக்கலாம், ஒன்றும் கவலை. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இருக்கும்போது அது மாதிரி தெரியாது, உண்மைதான். அப்போ எனக்கு 24 வயசு அப்போயே கல்யாணம் பண்ண சொன்னாங்க. இந்த வயசுல எப்படியா கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க இறக்க முன்னாடி நான் அதை மாட்டேன்ட்டேன். இதெல்லாம் முடியாது, என்னால் இவ்வளோ சீக்கிரம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கப்புறம் தெரியும், ஓ அதுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லிப்பாங்க போல அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இந்த தந்தையர் இந்த அன்னையர் தினத்துல தாயை குறித்து நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. வேதத்துல பெண்மணிகள் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நகோமி ஒரு மருமகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நல்ல எக்ஸாம்பிள். அல்லேலூயா. 2 பெண்மணியும் மகனை இழந்துட்டான், ஆனா தான் கூட வச்சுக்கணும்னு நினைக்கல. வயசான காலத்துல இவ கூட இருந்தா நமக்கு ஆதாயம் யார் நினைக்கல? நகோமி நினைக்கல. யோசிச்சு பார்த்தீங்களா? மைண்டை பாலிஷ் பண்ணி 2 பேரும் வச்சுக்கலாம், என்ன செய்யல. ஆனா நல்ல காரியம் பண்ணா, இஸ்ரவேலின் தேவனை பத்தி போதித்தார். அதுல ரூத் பிடிச்சனால கர்த்தர் ரூத்தை வச்சு பிளஸ் பண்ணி நகோமியை மீண்டும்
உயர்வான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. சத்தமாக எழுதி வச்சுருங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மெசேஜ்ங்கிறது திருமணம் ஆக போகிறவங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், திருமணம் ஆக போகிறவங்களுக்காக இருக்கலாம், இல்லை திருமணம் ஆகி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை தத்தெடுக்கிறவங்களுக்கு, அல்லேலூயா, எல்லாத்துக்குமே. அந்த பார்வோனின் குமாரத்தை பாருங்க, தனக்கு குழந்தை இல்லைனாலும் எபிரேய குழந்தை அடிமைத்தனத்தில் பிறந்த குழந்தையை தெரிந்தும் அந்த குழந்தை எடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சொன்னால் டைம் ஆயிரும், உங்களுக்கு அப்படியே நான் சப்ஜெக்ட் மாதிரி சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பாருங்க, இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பார்வோன் ராஜோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, இவங்க பழகி பெருகிட்டே இருக்காங்க, இனி கொஞ்சம் போனால் நம்ம ஜனத்தை விட அதிகமாயிருவாங்க, எகிப்தியரை இது பண்ணிட்டு மேலே வந்துடுவாங்கன்னு சொல்லி முதல் ஆண் பிள்ளை பிறக்க போகிற எல்லா ஆண் பிள்ளையும் கொல்லணும்னு கட்டளை போடுறாங்க. இப்படி நம்ம நாட்டில் கட்டளை போட்டால் எத்தனை தாய் நீங்கள் இல்லை கொல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனை தாய் இப்படி சொல்லுவீங்க. ஆனால் அன்னைக்கு நிறைய பேர் ஆற்றுல தூக்கி போட்டாங்க. பைபிள் இருக்கு அப்படிதானே. குழந்தை என்ன பண்ணாங்க, அப்படி போட்டாங்க. ஆனால் அதில் பாருங்க, உங்களுக்குள்ள கொஸ்டின் வருதா, ஆர்வம் ஏன் போடலை? கேள்வி வருதா? ஆர்வம் ஏன் போடல? ஆமா, அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டார் தலைவர், கொஞ்சம் தப்பிச்சு. ஆர்வம் முதலே பிறந்தாச்சு, இந்த கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே மிரியாமும் பிறந்தாச்சு. மிரியாம் தான் எல்லா சிஸ்டர் நினைக்கிறேன். ஏன்னா மோசையை பக்குவமாக பேக் பண்ணி ஆற்றுல எங்கே விட்டால் எங்கே போகும், ரொம்ப தூரம் விட முடியாது, அது பாட்டு அடிச்சுட்டு செத்து போயிடும். இல்லை, நல்ல பூசி அவங்க பார்வனை குமார்த்தியில் அங்கே குளிக்கிறாங்கன்னு தெரியும், அழகாக விட்டு தம்ம கைன்னு போட்டிருக்கு, மிரியாமை வச்சு தூரத்துலேருந்து பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா? அப்போ அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு. மோசையின் தாய், அவரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்திரம் 6 சொல்லி ஏகோபோத், ஏகோபோத்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த சரித்திரத்தில் சொல்லப்படலை, அதுக்கு முன்பதாக அந்த பெயர்கள் எழுதப்படும் போது அழகா சொல்ல. இந்த மோசையின் தாயோட ஞானத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அந்த பிள்ளை மோசை அழகான பிள்ளை. அல்லேலூயா. பார்வனுக்கு மட்டும் சொல்றா, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அவ வளர்க்கணும்னு ஆசைப்படுறா. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு தாயோட அர்ப்பணிப்பு, ஏகோபோத் என்கிற தாயோட அர்ப்பணிப்பு 3 பிள்ளைகளையும் தீர்க்கதரிசியை மாற்றினது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னேன்? எதை சொன்னீங்க? ஒரு தாய், ஒரு அன்னையோட அர்ப்பணிப்பு 3 பிள்ளைகளையும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. அல்லேலூயா. கர்த்தர் திட்டம் வச்சிருந்தார். அல்லேலூயா. மோசே மேல, ஆரோன் மேல, மிரியாம் மேல. ஆனா இவங்க அழிச்சு போடணும் சத்துரு திட்டம் போடும்போது, இந்த தாய் அந்த தரிசனத்தை புரிந்து இவன் வளர்ந்து பெரியவனாகும் போது இஸ்ரவேலை மீட்பான் என்று அவள் அறிந்திருந்தாள். அதனால தான் இவன் உயிருக்கு பக்குவமா பேக் பண்ணி அனுப்புறான். அல்லேலூயா. இயேசுவும் பிறக்கும் போது இப்படிதான் சத்துரு அழிக்கணும்னு நினைச்சான். தூதனை அனுப்பி இயேசுங்கிற குழந்தைய, அருமையான மரிய அன்னை. அல்லேலூயா. அவங்கள மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆசையில் அவங்களெல்லாம் மதிக்கிறாங்க. நான் அவங்கள வணங்கணும்னு சொல்லலை. அல்லேலூயா. இயேசுவை பெற்றெடுத்த தாய்க்கு மரியாதை, புனிதர்னு பட்டம் கொடுக்கிறது தவறு இல்லை, அவங்கள வணங்குவது தான் தவறு. அல்லேலூயா. நிறைய பேர் புரியாம செய்யறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, கர்த்தர் ஒரு குழந்தை குறித்து, உங்க குழந்தை குறித்து திட்டம், பெரிய திட்டம் வச்சிருப்பாரு. ஆனா அதை சரியான பாதையில், வேதத்தில் சிம்சோனை வளர்த்ததும் ஒரு தாய் தான், ரட்சகனாக அருமையாக நடந்தார். அவனை கொண்டு பல காரியங்கள் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தார். ஞாயிறு காலத்துல இஸ்ரேல் ராஜா கிடையாது. இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அடக்குமுறைன்னு யார் வருவா? சிம்சோன் முன்னாடி போய் நிற்பான். அல்லேலூயா. 1000 பேர் அடிக்கக்கூடிய தைரியம். நீங்க 1000 பேர் அடிக்க முடியுமானா முடியாது. அடிக்க முடியுமா? நான் சொல்றேன், 1000 பேர் ஓடி வந்தாலும் நீ முதல்ல ஒருத்தனை அடிக்கிற அடியில பின்னாடி இருக்கிறவன் கலங்குவான். அல்லேலூயா. அந்த தைரியத்தையும் வல்லமையும் குடித்தார். அதே சரீரத்தை தான் அடிக்க 1000 பேர் அடிக்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் ஒருத்தனை குறிச்சு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா அவனை அழிக்கணும்னு சத்துரு நினைப்பானா, அந்த திட்டம் நிறைவேறாம சிம்சோன் பாதியிலே இச்சை நிமித்தம் இழந்து போறான். ஒருவேளை உயிரோடு இருந்து வாழ்ந்தா பெரிய சரித்திரம் அவனை குறிச்சு உருவாகி இருக்கும். அல்லேலூயா. பாதியில கட் பண்ணப்படுது. யோனாவோட சரீரம் முறுமுறுத்தனால பாதியில கட் பண்ணப்படுது. அல்லேலூயா. ஆனா இந்த தாய் பெற்றெடுத்த 3 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஆரோன் ஒரு ஆசாரிய வம்சத்துக்கே தலைவனா இருக்கிறார். அல்லேலூயா. மோசே பெரிய வெற்றியை கொடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வனாந்தரத்துல, தண்ணி பாயிற இடத்துல நடத்தல, புல்வெளியில நடத்தினா சாப்பாட்டுக்கு ஏதாவது விளைஞ்சிருக்கும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்து கண்மலை தண்ணீரை குடிச்சாங்க. வானத்தின் மன்னாவை அனுப்பி, காடை அனுப்பி, காத்து அனுப்பி கறியை கொடுத்தார். அல்லேலூயா.
பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த மோசையை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தான். அல்லேலூயா. அந்த ஆரோன் மற்றும் மிரியாம் 3 பேரையும் வளர்க்க வேண்டிய விதத்தை வளர்த்து அவர்கள் உயிர்களை காப்பாற்றி ஞானத்தோடும் விவேகத்தோடும் அந்த தாய் நடத்தினபடினால பெரிய சரித்திரத்தை இன்று நாம் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிச்சா அதுக்கு மோசே போட்ட விதை, மோசையின் தாய் போட்ட விதை தான். அல்லேலூயா. அவர்களும் ஒரு பெண்மணி என்பதை நீங்க சந்தோஷப்படுறீங்களா? நல்ல கரங்களை தருங்க, சொல்லவே கூடாது, நீங்க சந்தோஷப்படுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பெண்மையை சீக்கிரத்தில் பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன், நேராக கலங்காதீங்க. நீதிமொழிகள் 31 அங்கு ஒரு பெண்மணியை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31:10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எப்படியா? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புது. யாரோட சம்பத்து குறையாது? அந்த புருஷனுடைய சம்பத்து குறையாம இருக்கணும்னா அந்த தாயோட கடின உழைப்பும் வேலையும் இருந்துச்சுன்னா அந்த புருஷன் யாரு முன்னாடி தலைமுடிய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பேசுறோம், ஒரு ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் தலை குனிகிறாருன்னா அதுக்கு அவர் மனைவி தான் காரணம். ஒரு பெண் ஆவதும் பெண்ணாலே அறிவது பெண்ணாலே. அவங்க சரியா இருந்து டைவர்ஸ் கொடுக்காம புருஷனை ஒரு கரெக்ட் பண்ணி கூட வச்சிருந்தா இன்னத்துக்கு இப்படி ஒரு வந்திருக்காது. அல்லேலூயா. நான் அதுக்குள்ள போக விரும்பல. அவ்வளவு உயர்ந்த புகழ் பெற்ற ஒருவருடைய வாழ்க்கை 2ஆ பிளவதற்கும் ஒரு பெண் தான் காரணம். அவளை புகழ் உச்சிக்கு கொண்டு சென்றதுக்கும் அவர் மனைவி தான் காரணம் நான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்வுக்கும் அவர் மனைவி தான் காரணம். இன்னைக்கு இந்த டைவோர்ஸ் நிலைமை வர்றதுக்கும் அவர் மனைவி தான் காரணம் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்ணை ஆக்குறது, ஒரு பெண்ணை அழிக்கிறது. இன்னைக்கு உங்க குடும்பம் சாட்சியா நல்லபடியா இருக்கும். இன்னும் பொருளாதாரத்துல இன்னும் உயரணும்னா நல்லா உழைக்கணும். அல்லேலூயா. புருஷன் மட்டும் உழைச்சா பத்தாது. அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகணும். யாரு வேலைக்கு போகணும்னு சொன்னா, வயல் இருந்துச்சுன்னா வயல்ல புருஷனும் பாடுபடுவான், பொண்டாட்டியும் பாடுபடுவான், பிள்ளையும் பாடுபடும். அப்படிதானங்க? அழகா நாங்க தமிழ் பெண்களை வீட்டில் கூடார வேலை பின்னுவாங்க, ஓலையை பின்னி வைப்பாங்க, நார் வைப்பாங்க, அப்புறம் இந்த இது ஈக்குமாறு பின்னுவாங்க. எவ்வளவு வேலை வீட்டில் செய்யறாங்க. அல்லேலூயா. 2 பேரும் உழைச்சாதாங்க பொருளாதாரத்துல குடும்பம் முன்னேறும். அக்செப்ட் பண்றீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? எஸ். பெண்ணு வேலைக்கு போகணும்னு சொல்றதெல்லாம் சும்மா அரசியலுக்காக ஒரு முற்போக்கு திறன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. குடும்பத்துக்காக உழைச்சிருக்காங்க. குடும்பத்துல ஒரு வயல் இருந்து 2 பேரும் பாடுபட்டு தானே அதை அறுவடை பண்றாங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை பாருங்க, அருமையான பிரேசர் கிப்சன் இவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கத்துல இருக்கும்போது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, எல்லோரும் சேர்ந்து உழைச்சா அந்த குடும்பம் பொருளாதாரத்துல நல்ல நிலைமையில வரும். மற்றவர்கள் கண்டு வியக்கத்தக்கதாக அந்த குடும்பம் உயர்ந்து இருக்கும். அல்லேலூயா. கடின உழைப்பு, ஜெபத்தோட, ஒரு மனதோட எல்லாம் இருந்தா குடும்பம் அடுத்த நல்ல நிலைமைக்கு கொண்டு போக ஒரு பெண் தான் ஒரு உண்மையிலே காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பெண்மணியை குறித்து சொல்ற, அவன் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். புருஷனுக்கு தீமை பண்ணக்கூடாது, புருஷனை விட்டு விலகக்கூடாது. புருஷன் விலகி போறேன்னு சொன்னாலும் பொண்டாட்டி என்ன செய்யணும்? நான் கொடுக்க மாட்டேன், கூட நிற்கணும். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு நிஜமே சொல்றேன், 50% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு வேதனை. இந்துல பாருங்க, தாலிக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. புருஷன் செத்தான் தாலியை கலட்டுவேங்கிற அளவுக்கு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம துணிஞ்சு இந்த பைபிள் தெரிஞ்சு கோர்ட்ல எத்தனை பேர் திமிர டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை. கர்த்தர் ஒருத்தனுக்கு ஒருத்தி நேசிச்ச கடைசி வரைக்கும் சாகத்தட்டி ஞாபகப்படாத வாழணும். பழைய படத்தில் விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய மனைவியை தள்ளிவிடக்கூடாது. தவறு செஞ்சா நீ தள்ளி வைப்பான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. தவறே செய்யாத போது துணிந்து விவாகரத்து கொடுக்க கூடாது ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் சம்பத்து குறையாம இருக்கணும்னா அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் புருஷனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. அடுத்து சொல்லியிருப்பாங்க, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்யறானா. பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தையல் மிஷின் இருக்கிறாங்க. யார் வீட்டுல தையல் மிஷின் இருக்கு? இல்ல. அப்படி தையல் இல்லைன்னா வேற தொழில் தெரியும். அப்படி நீங்க கூட பண்ணுவீங்கல்ல, அந்த கட்டில் நார்லாம் பண்ணுவீங்க பண்ணுவீங்கல்ல. ஆட்டு மயிரை பண்றோம்னா கட்டில பண்றது உள்ளதான். சொல்லுங்க, ஏதோ ஒரு கைத்தொழில் இருக்குதா பெண்மணிகளுக்கு?
கட்டாயம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மிஷினை வாங்கி தச்சு கொடுத்தா கூட ஒரு 200-300 ரூபாய் ஒரு இது கொடுக்குதுன்னா அது அந்த வாரத்துக்கு காய்கறி செலவுக்கு என்ன ஆகும்? சரியா போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ. யோசிக்கணும்ப்பா, நான் யாரையும் சொல்லல. குணசாலியான ஸ்திரீ. வேற புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறவங்க. எப்படி இருக்கு? இன்னைக்கு பாஸ்டர் இங்க இவ்வளவு மரியாதையா இருக்காங்கன்னா அதுக்கு பாஸ்டரோட உழைப்பு இருக்கும், சும்மா சொல்லிட முடியாது. ஆரம்பத்தில் வேலை கிடைக்க முன்னாடி அன்னைக்கே சாட்சி சொன்னாங்க, எப்படி தானே பாஸ்டர், ரொம்ப கஷ்டம்னு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வாஷிங் மிஷின் கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது? எங்கள் வீட்டில் இருக்குதான் செய்யுது. அல்லேலூயா. ஆனால் அவங்க கிடையாது, கையிலாம துவைக்கிறாங்க. அல்லேலூயா. கடினமாக உழைக்கிறாங்க. அல்லேலூயா. யூஸ் பண்ண மாட்டாங்க, இருக்குது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? கைகளால் வேலை செய்யறதுனால இன்னைக்கு இருக்காங்க நல்ல ஆரோக்கியத்தோட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க. ஆட்டு மயிரையும் ஜன்னலையும் தேடி தன் கையில உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். எப்படியா? அப்பா, கப்பல்ல நிறைய டைப் உண்டு. யுத்த கப்பல், போர் கப்பல், வியாபார கப்பல், சரக்கு கப்பல், பயணிகள் கப்பல். மறந்தே போயிட்ட மாதிரி. அப்போ வியாபார கப்பல். அவ்வளவு லாபத்தை ஈட்டுகிறவளாக அவள் இருக்கிறாள். அல்லேலூயா. கடின உழைப்புனால பொருளாதாரத்தை முன்னேற்றுறாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். தூரம் இன்னைக்கு அந்த நாட்டுல என்ன சுவையான உணவோ அதை இம்போர்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா? அல்லேலூயா. சாப்பிடலாமா? இல்லைங்க. இப்போ சைனால ஒரு நல்ல டிஷ் இருக்குன்னா நம்ம இங்க அழகா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுவோம். அந்த காலத்துல அப்படி வாய்ப்பு இருக்காது போல. அவங்க ஆர்டர் பண்ணி அப்பவே கப்பல் அது வந்து கெட்டு போக முடியும், சீக்கிரம் வருமானு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பணம் அவங்ககிட்ட இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவனா கடைசி வரைக்கும் நான் நினைச்சேன் எவன் ஊழியம் செய்வான், அதுக்காக இன்ஜினியரிங்கே போனது. அல்லேலூயா. அப்போ நாம்ஸ் கம்மியாக இருந்துச்சு எனக்கு. நமக்கு பிசி 53% வேணும், எனக்கு வந்து கம்மியாக இருந்தால் போகலாம். ஆனால் அடுத்த ஒரு வருஷம் எனக்கு பிரேக் ஆச்சு. அப்புறம் வந்து டிஎம்கே பீரியடில் சொன்னாங்க 5% குறைக்கணும்னா ஐ ஆம் எலிஜிபிள் டு ஸ்டடி இன்ஜினியரிங். அல்லேலூயா. படிச்சுட்டு யோசித்தேன். எங்கள் அம்மா சின்ன வயசுல நான் ஊழியத்துக்கு தான் சொன்னாங்க. அல்லேலூயா. நோட்டீஸ் பாயிண்ட், ஊழியம் தான் நீ செய்யணும். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இல்லை, பிறந்து இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா ஊழியம் சீரியஸாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா ஊழியத்துக்குன்னு சொல்லியிருப்போங்க, நான் சொல்லி தான் வளர்த்தாங்க. அல்லேலூயா. நான் என்ன ஊழியக்காரனா ஒரு ஓட்ட சைக்கிள், கையில் ஒரு பைபிள், ஒரு வெள்ளை சட்டை, அப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிப்போம், படிச்சுட்டு என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நல்ல காரியம் தானே. இல்லை எவன் பொண்ணு கொடுப்பான் இந்த காலத்தில். அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படி யோசிச்சுட்டு அப்புறம் இப்படிலாம் யோசிச்சது உண்டு. ஆனால் கர்த்தரோட ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு என்னோட சுபாவம் உடைக்கப்பட்டுச்சு. நான் ஏன் ஊழியத்தில் வச்சேன், எங்கள் அப்பா ஊழியத்தை சொல்ல, எங்கள் அம்மாவோட அந்த ஊழியம் முடிஞ்சது. நாங்கள் கோல்பட்டியை விட்டு அப்படி திருநெல்வேலி காயத்தாருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய பயணம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பம். திருமணமாகி 9 ஆண்டு முடிஞ்சு 10ல் முந்தைய நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறோம். கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஊழியத்துக்கு போனேன். எனக்கு வேலை பாய் போடுறது, மைக் செட் அரேஞ்ச் பண்ணுறது, கீபோர்ட் போடுறது, வேறு வேலை கிடையாது. சர்ச்சுக்குரிய வேலையை மட்டும் செய்யணும். சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கும்போது சில சூப்பர்வைசிங் வேலையை நான் பார்த்துக்குவேன். அல்லேலூயா. அப்போது என்னோட முதல் சம்பளம் 6000. நானும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு அறையை எடுத்து, ஏன்னா அவனுக்கு வேலை இருக்குது, வேலை இல்லைன்னா என்ன செய்ய, இருக்கிற சம்பளத்துக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிலாம் பிளான் பண்ணி என்னோட ஆரம்ப நாட்க ஊழியம். பயங்கர பெருமை பிடிச்சவன், சுயமரியாதை உள்ளவன், கை கிட்டா ஒடிச்சிருவேன். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் திமிராக தான் தெரியுவேன். எவனுக்கு அடங்க கிடையாது. அது எவன் போலீஸாக இருந்தாலும் என்ன யாராக இருந்தாலும் நமக்கு பயப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். அந்த மாதிரி தெரிஞ்ச என்ன சைக்காலஜிக்கலாக சரி இவன் திருத்தணும்னு சொல்லிட்டு சில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டேப்லெட்டை வாங்கி கொடுத்து ப்ரெஷரை கம்மி பண்ணி கோவப்படுவான்னு சொல்லி மாத்திரை போட்டுட்டு தான் நான் காலேஜ் போவேன், இந்த இன்ஃபென்ட் ஜீசஸ் காலேஜ் படிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அப்படிலாம் இருந்த என்ன ஊழியத்துக்குள்ள வந்த உடனே எவன் திட்டாலும் திருப்பி திட்ட முடியாது. ஏன் சொல்லுங்க? ஊழியக்காரன். என்ன அது பெரிய சபை, ஒரு 500-1000 பேர் வருவாங்க. அத்தனை பேர் முன்னாடி நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா காட்டுக்கு தீயா பரவிடும். அப்படிதானே ஃப்ராங்க்லின் பிரதர் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் அம்மா வாயை மூடிட்டு இருப்பேன். அப்படி என்ன பண்ணுவேன்னா, சில நேரம் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு நான் பாட்டில் கச்சி எடுத்து இருக்க கண்ணில் கட்டிட்டு அழுது தீர்த்துவேன். அல்லேலூயா. வெளியே போய் மறுநாள் என்னை யார் திட்டாங்களோ ப்ரைஸ் தரேன் அப்படின்னு அவங்களுக்கே மனசு என்ன ஆயிடும். நம்ம யாரையும் எதிரியாக வைக்கிறதே கிடையாது. நீங்கள் போய் கேட்டு பாருங்க. ஃப்ராங்க்லின் பிரதர் ஓகே, எங்கள் பாஸ்ட்டை கூட சில நான் முறைப்பேன்.
அங்கே தோவலையில் பாஸ்டர் ஜானி கிறிஸ்டோபர்னு ஒரு நல்ல பாஸ்டர் பார்த்துக்கங்க. என்னதான் நான் எதிராக பண்ணாலும் சரி இப்போ தான் ஊழியத்துக்கு வந்துட்டு பயிற்சிக்கு வந்து நான் சின்ன பையன் பெருந்தன்மையோடு அதை மன்னிச்சு ஏற்றுக்குவார். அல்லேலூயா. அவர் எழுதின 2 பாட்டுக்கு ஒரு சின்ன கீபோர்டு வச்சு போட்டிருக்க ஒரு சின்ன டியூன். அல்லேலூயா. ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அந்த எனக்கு கொடுத்த கிருபையில் அங்கே ஒரு 6 வருஷம் நான் இருந்தேன். தோவாலை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் பாஸ்டர் ஜானி கிறிஸ்டோபர்ட்ட ஒரு 6 வருஷம் காலம். அது பின்பதாக நாங்கள் அப்படியே திருநெல்வேலிக்கு வரணும். எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அப்பா தனியாக நிற்கிறாருல, அவர் கூட இருக்கணும். நாங்கள் திருநெல்வேலிக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வரோம். இங்கே நாங்கள் டிபிஎம் தான் போய்கிட்டு இருந்தோம். பெந்தேகோஸ்தே பேக்ரவுண்ட்னால இங்கே எந்த ஃபெலோஷிப் இல்லை. அப்போ பாஸ்டர் சுந்தர் அவங்கள எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கே தான் ஒரு வருஷம் போயிருப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் இங்கே வரும்போது அறிமுகம் கிடைச்சது. அன்னையிலிருந்து ஐயா கூட ஊழியராக இருப்பதற்கு அடியனுக்கு ஒரு தகுதி கிடைச்சது. அல்லேலூயா. இங்கே ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம். திருமணமாகி 9 வருஷம், ஊழிய அனுபவம் ஒரு 10 வருஷம் இருக்கும். எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி 1 வருஷம் ஊழியம். 10 ஆண்டு காலம் இந்த ஊழிய பயணத்தில் ஏற்றம், இறக்கம், கோபம் எல்லாமே இருந்தாலும் எனக்குள்ளே நான் வச்சுக்குவேன். எவன் முன்னாடியும் அழுது கிடையாது. அல்லேலூயா. பைபிளில் தான் சொல்லும், மனுஷன் முன்னாடி நீ அழக்கூடாது. எங்கே அழணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அழணும். நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது. இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே, நான் பழைய ஃப்ராங்க்லினாக இருந்தால் அந்த பேசினப்பே மண்டையை போட்டுருப்பேன். அல்லேலூயா. தயங்கவே மாட்டேன், வச்சிருவேன் சப்புன்னு. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய சுபாவம் மாற்றி உடைக்கப்பட்டேன். கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஃபுல்லாக நான் 100க்கு 100 சொல்ல கர்த்தர் என்ன சரி செஞ்சார். நான் இப்பவும் சொல்வேன், ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட், பட் சரி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாட்சியோடு சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால் நடத்தினார். அந்த எங்கள் அம்மா இருக்கும்போது 14 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா 2014 இறந்தாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குவதற்கு யெகோவா நிசி மினிஸ்ட்ரிஸ், யெகோவா நிசி ஊழியர்கள் தொடங்க எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கிருபை செஞ்சார். முதல் நாளே மண்டபத்தில் பிஜேபிக்காரன் வந்து கலாட்டா பண்ணிட்டான். நான் அப்போ தான் பாடி சரி வர்ஷிப்பை லீட் பண்ணுறதுக்கு அப்பா கையில் கொடுப்போன்னு சொல்லும்போது வந்து ரொம்ப பேசி கடைசி நான் மைக் ஆஃப் பண்ணு சொல்லி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்ம ஊழியத்தில் இருக்கோம். அல்லேலூயா. இல்லாட்டா சட்டையை பிடிச்சி என்னடா அப்படின்னு பேசியிருப்பேன். நம்ம ஊழியத்தில் இருக்கோம். கர்த்தர் அதை என்ன பண்ணார், அப்புறம் அந்த இடம் வேண்டாம், மண்டபத்துக்காரெல்லாம் தரேன்னு தான் சொன்னார். ஐயா நீங்கள் திரும்பி நடத்தீங்கன்னா மறுபடியும் பக்கத்து வீடு அவன் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுவான், என் தொழில் பாதிக்கும்னாரு. அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி வேற ஒரு இடத்துக்கு, அருமையான சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவங்க ஒரு கிரவுண்ட் இருக்குது, அது ஒரு ஹால் இருக்குது, ப்ரேயர் ஹால், அங்கே நடத்தும்படிக்கு அவங்க கண்ணில் ஆண்டவர் தயவு கொடுத்தாரு. அல்லேலூயா. நீங்கள் தாராளமாக நடத்திக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் கிருபையில் 2 மாதம் நடந்திருக்கு. அல்லேலூயா. சபையை விட்டாச்சு, ஊழியத்தை விட்டாச்சு, வீடையும் வித்துட்டு தான் நாங்கள் எங்கே வந்தோம்? திருநெல்வேலிக்கு வந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் திரும்பியும் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இது வந்து புது ஊழியம் கிடையாது. ஐயா கூட எப்போதுமே ஒரு ஃபெலோஷிப் உண்டு, அன்பு நிமித்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இப்படியாக ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காத்து ஏற்றத்தும் இறக்கத்திலும் வாழ்வில் தாழ்வில் எங்கள் திருமண காரியத்தில் சின்ன சின்ன கோப சண்டை இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அல்லேலூயா. மரியாதை வேற விஷயம், வீடு அவ்வளோதான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வேற. ஆனால் வெளியே வந்துட்டோன்னா நான் ஊழியக்காரன்னு என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதுதான் ஒரு மரியாதை. அல்லேலூயா. இப்போ ஐயா வீட்டில் இருக்காங்க, சர்ச்சில் இருக்காங்க, அவங்க பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, சர்ச்சில் அவருக்குரிய கனம். வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள எப்படி நடந்துட்டு போட்டோம், உங்கள் ஃபேமிலி அதை பற்றி கேரடக்கூடாது. அல்லேலூயா. பிதாவானவர் சொன்னார், நான் பிதாவானால் என்னுடைய. அப்போ ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை, நானும் அதிக மரியாதை யார்ட்டையும் எதிர்பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்ப்பார் இல்லையா, என் பிள்ளை ஊழியக்காரன் நான் அனுப்புகிறேன், நீ என்ன செய்யணும்? வேதத்தை அருமையான ஒரு உண்டில், ஒரு வீட்டில் மாடியில் யாருக்கு ஒரு டேபிள், ஒரு சேரு, ஊழியக்கார் வந்தால் ப்ரேயர் பண்ணுற இடம் யார் கொடுத்தா? சுயமியார். அல்லேலூயா. அதனால தான் அவன் பிள்ளை மரிச்சு போனப்போ கூட கர்த்தர் திரும்பி ஜீவனை தந்தார். அல்லேலூயா. கரங்களை நல்ல தட்டுங்க. அல்லேலூயா. சரி, நேரம் கடந்து போயிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிப்போம். பாருங்க, அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள், ஒரு வயலை விசாரித்து அதை வியாபாரம் பண்ணது மட்டும் இல்லையா, இப்ப என்ன பண்றா? விவசாயம் பண்றாங்க. அல்லேலூயா. இத்தனை பிசினஸ் பாருங்க. அல்லேலூயா. ஒரு வயலை விசாரித்து வாங்குறா, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நட்டி அதிலும் வருமானம் வருது. அல்லேலூயா. தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். எப்படி?
தனக்குத்தானே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறார். அவ ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் இருக்க முடியும். ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். தாவீது தனக்குள்ளே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு வந்த பெண்மணி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி தன் கைகளை பலப்படுத்தினாள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எப்படியா? எவ்வளவு சம்பத்து ஐஸ்வர்யம் இருந்தாலும் சிறுமையானவர்களுக்கு ஏழை எளியவருக்கு தன் கையை திறக்கிறாள். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. வசதி மட்டும் இல்லை, அந்த பெண்மணி வசதியானவர்கள், ஏழைகளுக்கும் இறங்குறவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள். அல்லேலூயா. அதான் சொன்ன, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லார் மனுஷரும் மேல் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுப்புரை உடுத்தி இருப்பதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். டபுள் லேயர் சொல்லுங்க. அனைவருக்கும் ரெட்டைப்புரை அப்படி தானங்க என்ன அர்த்தம்? ரெட்டைப்புரை 2 லேயர் ட்ரெஸ், உள்ள ஒரு லேயர், ஓவர் கோட் ஒரு லேயர். இயேசுவே அந்த காலத்துல அங்கி போட்டார், அவ்வளவு விலை உயர்ந்த அங்கி. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊழியக்காரங்க வசதியா கார்ல போயிட்டா அப்படியா பார்ப்பாங்க. இயேசு போட்ட வஸ்திரமே விலை உயர்ந்த வஸ்திரமாங்க. அவர் அடிச்சுட்டு அதை எடுத்து பங்கிட்டுலாம் வச்சாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குள்ள வரல. இங்க பாருங்க, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாருக்கு குளிருக்கு பயப்படால். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. எவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுங்க. சும்மா ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வராங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் பண்ணணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணி விருப்பம் இல்லையா? நான் அப்படி மாறிட்டேன். அங்கே போனதுலேருந்து பார்த்தா நல்ல ஊழியக்காரன் தானே, நம்ம ஏன் கூட ரிச்சா ஊற்றணும், நம்ம ஏன் கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை குறிச்சோ இல்லை என்ன குறிச்சோ கவலைப்படுறது கிடையாது. எது இருக்கோ போடுறதுக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் நான் பாட்டில் போட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலைப்படுறது இல்லை, அது இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட ஞானஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்ற புருஷனை கொண்ட ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அவ புருஷன் பெயர் பெற்று உலகம் ஃபுல்லா பெயர் பெற்று இருக்கான். ஆனா அந்த ஸ்திரீ எப்படி இருக்கணும் பாருங்க, அவ்வளவு புத்திசாலி இருக்கிறவங்க தான் புருஷனுக்கு கனமும் புகழும் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. மெல்லிய புடவைகளை உண்டி பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறார். எல்லாம் செஞ்சு வர்த்தகர்னு யாருங்க? வியாபாரம் வாணிபா செய்யறவங்க. வித்துட்டு வாங்கன்னு கொடுக்குறா, அது முக்கியமா லாபம் வருது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. நல்ல ட்ரெஸ் பண்றா, ஏன்னா இருக்குது ட்ரெஸ் பண்றா. அல்லேலூயா. இல்லைன்னா கேளுங்க, கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்து லீபனோனில் கேதுருக்களை போல செழித்தோங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அறிஞ்சவங்க சும்மா பிச்சைக்கார மாதிரி கூடாது. அல்லேலூயா. நீங்க வளர்ச்சி, உங்க சந்ததியை முன்னேற்றி உங்க சந்ததியை படிக்க வச்சு அடுத்த தலைமுறை இன்னும் அடுத்து மேல போகணும்னு நினைங்க. அல்லேலூயா. 20 வருஷம் 30 வருஷமா இருக்கும். நமக்கு என்ன வளர்ச்சி இருக்குது? பொருளாதார வளர்ச்சி இருக்கா? ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள இருக்குதா? சுபாவம் மாறி இருக்குதா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நல்ல டீச் பண்ற பேசும்போது. அல்லேலூயா. யாருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஞானமா பேசுறா. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். எப்படி இருக்கல? சோம்பலா இருக்கல. அல்லேலூயா. அப்பனா எவ்வளவு நம்ம சரீரம் ரொம்ப டயர்டா தவிர வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி? வேர்க்க உழைச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு சும்மா இருந்தாலே வேர்க்கும். நான் எப்படிங்க உழைக்கிறது? சும்மா சொல்றேன். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சும்மா இருந்தால் எனக்கு நல்ல வேர்த்து, கட்சி இல்லாமல் எங்கேயுமே நல்லா போக முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். பார்த்துக்கங்க, நான் உங்களெல்லாம் சோம்பேறின்னு சொல்லலை, அப்படின்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. என்னைக்கும் சுறுசுறுப்புள்ளவன் கைதான் வசனம் சொல்லு செல்வத்தை சுறுசுறுள்ளவன் கை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது அறிவினால வீட்டுல சகல பொருளும் நிரம்பி இருக்குன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஞானத்தினால சகல பொருளும் வீட்டுல இருக்குன்னு சொல்லுது. ஆமென். அதுக்காக நான் சொல்லிட்டு லோனுக்கு போட்டு அது இது ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டுன்னு சொல்லி வாங்கி வச்சிருவீங்க. அல்லேலூயா. கடன் வாங்காம முன்னேறுங்க. அல்லேலூயா.
கைட்டு கடன் வாங்காம வாழ்க்கையில முன்னேறுங்க. ஏன்னா வேதம் சொல்லு, கடன் நீ என்ன செய்வ, கொடுக்கறாலும் இருப்ப, நீ ஆட்டி என்ன செய்ய மாட்ட, கை நீட்டி கடன் வாங்கினாலும் சீக்கிரத்தை கொடுத்துடணும். நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. ஒரு அவசரத்துக்கு லோன் எடுக்கிறது தவறு கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். இப்போ அவசரத்துக்கு எங்கே போவீங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரையில் என்ன செய்யணும், இப்போ ஆப் லோன்லாம் இருக்குது, ஆனால் தகுதிக்கு மீறி எடுத்துறாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை எடுத்துட்டு எத்தனை பேர் பாருங்க, பேப்பரில் பார்த்தேன், ஏதோ ஒரு நகைக்கடை ஓனரே துபாயில் தற்கொலை பண்ணிட்டாங்க, போட்டாங்க. நகை கடையை வச்சிருக்கான்ப்பா, அவனுக்கு மனசுல என்ன கவலைன்னு நினைக்காதீங்க. பணம் நிம்மதியை தராது. பணம் அவசியம்தான், ஆனால் நிம்மதியை இயேசு மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. கை தட்டுங்க நல்லங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீக்கிரம் முடிச்சிடலாம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை, இன்னைக்கு யாரும் அம்மா அப்பா பார்த்து பாக்கியது அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க பாக்கியவதி இல்லைன்னா உங்க அம்மா அப்பா தான் உங்களுக்கு பாக்கியவதி அல்ல, இதை சொல்லுங்க. இதுக்கு என்ன தயக்கம்? அல்லேலூயா. அல்லேலூயா. பெத்த அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணுறதுக்காக நான் சொல்றேன். அல்லேலூயா. வயசான காலத்துலன்னு சொல்லி அவங்கள தள்ளிடாதீங்க. அல்லேலூயா. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து, எனக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்தப்பதான் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுது. அதை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அல்லேலூயா. 4 பிள்ளைகளையும் பற்றி எப்படிதான் அந்த காலத்துல கஷ்டம், அப்பெல்லாம் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும். எப்பா நமக்கு தெரியாது, அந்த வாலிப வயசு தெரியுது இல்ல, தெரிஞ்சனால சொல்றேன், கொஞ்சம் முடிஞ்சா கேட்டுக்கங்க. அல்லேலூயா. இல்லைன்னு நீங்க பின்னாடி கஷ்டப்படுவீங்க, வர பிறக்கும் போது தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அவள் பிள்ளைகள் எழுந்து பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ எல்லாருக்கும் மேற்பட்டவள். சொல்ல முடியுமா உங்க ஹஸ்பண்டு? வரப்போற கணவனா இருக்கட்டும், சொல்ல வைக்கணும். சொல்லாத பிரச்சனை, சொல்ல வச்சிருங்க. ஏப்பா எத்தனையோ பொண்ணு வளர்க்குறாங்க, அத்தனை பேர் நீ தான் புத்திசாலிடா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் அழகான இருந்தது உண்டு, எல்லாத்த விட நீதான் அழகு. அழகுன்னா சோப்பா இருக்கிறவங்க, சோப்பா இருந்து கேவலமா இருக்கிறவங்க உண்டு, கருப்பா இருந்து அழகா இருக்கிறவங்க உண்டு. ஆமாவா இல்லையாங்க? ஏன் கருப்பா இருக்கிறவங்க கைத்துட்டு, உள்ளான அழகுதான் அழகு. அல்லேலூயா. அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, இது 30 ஒரே வசனம் தான் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 31. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே. அதுக்கு அழகு வீண், அழகா இருக்கிறவங்களாம் நம்மலாம் அப்படி நினைச்சுறாங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற உள்ளான அழகுதான் அழகு. அல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். நல்ல கரங்களை தட்டி அவளை மகிமைப்படுத்துங்க. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ். வாசல்னா என்னது? உங்க குடும்பம் தான் உங்க வாசல். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவியை பார்த்து புகழணும், ஒரு மனைவி கணவனை பார்த்து புகழணும், பிள்ளைகள் பாக்கியவதின் பெற்றோர்களை பார்த்து புகழ வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுத்த கற்பனை. அல்லேலூயா. இந்த கற்பனை ஆதாமுக்கும் கொடுத்தாரு. ஆதாம் ஏவாள் 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கோவக்காரன பிள்ளையாகி ஒருத்தர் கொலை பண்ணி விட்டான். அல்லேலூயா. அந்த சுபாவம் தான் இன்ன வரைக்கும் தொடருது. இயேசு சிலுவையில் அந்த சாபத்தை முறித்தார். அல்லேலூயா. மன்னிக்க நமக்கு கற்றுத்தந்தார். ஒருவர் குறைப்பில் ஒருவர் குறை உண்டானால் மன்னியுங்கள். எத்தனை முறை மன்னிக்கன்னு கேட்டா 7 முறை நான் சொல்ல மாட்டேன், 70 முறை 70,000 முறை கூட மன்னிச்சிருங்க. 7 7 × 7 49 49 0 490 490 4900 000 போட்டுட்டே போங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? யாராவது காயப்படுத்தீங்களா? குறை இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கங்க. என்கிட்ட குறை இருக்கதான் செய்யுது, நான் என்ன திருத்திக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிச்சிடலாமா? இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஒருத்தர் அதை சொன்னல, நான் பாஸ்ட்டை பார்த்தேன், தூத்துக்குடியில் அருமையான பாஸ்ட்டு. 4 மணி நேரம் போமா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கமும், 1 ஹவர் பாட்டு வர்ஷிப்பு அறிவிப்பு. ஆனால் அந்த ஜனங்க ஒருத்தர் கூட எரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி யாரும் எரிஞ்சு போனால் நீங்கள் வந்து பெய்யும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்கட்டும், நான் சொல்ல வரல. யார் எப்படி இருந்தாலும் மறந்து மன்னிச்சு சபையில் ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகாமல் வச்சுக்கணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அல்லேலூயா. விட்டு பேசி அந்த ஆத்தமா போச்சுன்னா நமக்கு இழப்பு தானேங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவரோட எண்ணத்தை பாருங்க. 100 ஆடு இருக்கு, ஒரு ஆட்டு தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கரிசனையா இருந்தாராம். 50 பேர் இன்னைக்கு வந்தா இன்னைக்கு எத்தனை பேர் லிஸ்ட்? நான் அடுத்த வாரம் அட்டெண்டன்ஸ் எடுத்து யார் வரலையோ கேட்டு வாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு ஆடு கூட என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. பக்கத்துல இருக்க ஆடெல்லாம் கவனிக்கணும். நம்ம இங்க மேயிறோம், அங்க மேயிறோம், அங்க போறேன், கூப்பிடுறாங்கண்ணே, அங்க மேய்ஞ்சிட்டு அங்கே போயிருண்டா. அல்லேலூயா.
ஒரு மேய்ப்பெண் கீழே ஆடு மட்டும்தாங்க அது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு அடிப்பட்டு அந்த மேய்ப்பெண் காயின் கட்டி பார்த்து கொள்வார். இன்றைக்கி அருமையான பாஸ்டர்ஸ் இருக்காங்க மேய்ப்பெண், அந்த மேய்ப்பெண் கீழே அடங்கிருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனம் எடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் சித்தமானா அடுத்த வாரத்தில் நம்ம அதை பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். God bless you. ஆமென். ஸோ முழங்கால் படிடுவோம். அப்படி எல்லோரும் முழங்கால் படி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.